Decode the world unfiltered. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கி 2 வாரங்கள் ஆகின்றன. 2 தரப்பிலும் தாக்குதல்களின் வீரியம் குறையாமல் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போரோட நிலவரத்தை நாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். தென்னை மரத்தில் தேல் கொட்டுனா பனை மரத்தில் நெறிக்கட்டும் அப்படிங்கிறது போல இந்த போரில் தொடர்பில்லாத சில நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதையும் பார்க்குறோம். அதில் மிக முக்கிய நகரமாக துபாய் மாறி இருக்கிறது. இது பற்றி தான் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த போர்னால துபாய் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அல்-குத்ஸ் டே பேரணியில் நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈராக்கின் மேற்கு பகுதியில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் விமான விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததை அமெரிக்க இராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. மீதமுள்ள 2 தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த விபத்து ஈரானின் தாக்குதலால் நடக்கவில்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனால் ஈரான் நாங்கள் தான் அந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு வீடியோ ஆதாரங்களோட உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய மிக வலிமையான ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை மீறி ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளால் அமெரிக்காவுடைய சப்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸை எளிதாக வீழ்த்துகிறது என்பது தெரிந்தால் அது அமெரிக்காவுடைய இராணுவ பெருமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே அமெரிக்காவுடைய நிராகரிப்புக்கும் மறுப்புக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. ஈரான் தாக்கியது என்று ஒப்புக்கொண்டால் அமெரிக்கா உடனடியாக ஈரானுடைய முக்கிய நிலங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் அல்லது அதற்கு இணையான பெரிய தாக்குதலை நடத்த வேண்டிய கட்டாயம் ட்ரம்ப்புக்கு ஏற்படும். போரை மேலும் தீவிரப்படுத்தாமல் இருக்க சில நேரங்களில் அமெரிக்கா தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. 2 நாட்களில் அமெரிக்கா 2 சப்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸை இழந்திருக்கிறது. அதாவது 1200 கோடி ரூபாய் இழப்பு. போர் உக்கிரமடைந்து வரக்கூடிய நிலையில் ஈரான் தன்னுடைய 3வது கட்ட பெரிய ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் விழுந்த ஏவுகணையால் சுமார் 58 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் பதிலுக்கு ஈரானுடைய தலைநகர் தேரானில் இருக்கக்கூடிய ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையினுடைய சோதனை சாவடிகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. அல்-குத்ஸ் டே பேரணியில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அது பற்றியும் பார்த்தலாம். டேரானில் நடைபெற்ற அல்-குத்ஸ் தின பேரணியின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அல்-குத்ஸ் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அன்று பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நடத்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு. டேரான் மற்றும் ஈரானுடைய முக்கிய நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பேரணி நடத்தியிருக்கிறாங்க. பேரணியில் ஈரானிய அதிபர் மசூத், வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பல உயரதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். ஈரானிய படைகள் இந்த பேரணியில் தங்களது புதிய மிசைல்ஸை பொதுமக்களுடைய பார்வைக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக சமீபத்தில் அமெரிக்காவினுடைய KC-135 விமானத்தை தாக்கியதாக சொல்லப்படக்கூடிய ஏவுகணை மாதிரிகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. டேரானில் இருக்கக்கூடிய ஃபெதௌசி ஸ்கொயரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்று கொண்டிருந்த போது குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதுனால மக்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடியிருக்கிறாங்க. இதில் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு முன்னதாகவே மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்திருக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குதல் தொடரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ஏற்கனவே விடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து சவுதி அரேபியனுடைய ராஸ்தனூரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஓமனின் சோஹர் மாகாணத்தில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. துபாயில் சில வானளாவிய கட்டடங்கள் ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கின்றன. பல ஆண்டுகளாக அமைதி மற்றும் ஆடம்பரத்தின் அடையாளமாக திகழ்ந்த துபாய் தற்போது ஒரு போர்க்களமாக மாறி வருகிறதோங்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் துபாயினுடைய வானளாவிய கட்டடங்கள் புகை மண்டலமாக மாறி வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் இதுவரை 268 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் 1500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இருக்கிறது. ஈரான் தற்போது துபாயினுடைய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை குறிவைத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக இஸ்ரேல் ஈரானிய வங்கிகளை தாக்கியதனால அதற்கு பதிலடியாக ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தெரியுது. துபாயை தலைமையகமாக கொண்ட சிட்டி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், அது மட்டும் இல்லாமல் HSBC போன்ற சர்வதேச வங்கிகள் தங்களது கிளைகளை மூடிவிட்டு ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அல்லது வெளியேற உத்தரவிட்டிருக்கின்றன. துபாயின் வருமானத்தில் எண்ணெய் வளம் வெறும் 2% மட்டும்தான் பங்களிப்பு.
அதனுடைய வருமானத்தில் வர்த்தகம் தான் அதிக பங்கினை அளிக்கிறது. போர் காரணமாக வர்த்தகம், நிதித்துறை, சுற்றுலா, ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை அப்படின்னு முக்கியமான துறைகள் அனைத்தும் தற்போது முடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல். நிதித்துறையின் மையமான துபாய் நிதி மையத்தில் DIFCயில் 290 வங்கிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த பணக்காரர்கள் துபாயை விட்டு வெளியேற தொடங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மில்லியனர்ஸும் பில்லியனர்ஸும் வெளியேற தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கிருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கிற கேள்வியில் இருக்கிறாங்க. வேலை இழந்த கவலையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். துபாய் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்படிங்கிற ஒரு கவலையும் ஏற்பட்டிருக்கிறது. போர் நிறுத்தப்பட்டு நிரந்தர அமைதி ஏற்பட்டால் மட்டுமே துபாயால் மெதுவாக மீண்டெழ முடியும். ஒருவேளை இந்த போர் நீடித்தால் துபாயை முன்மாதிரியாக கொண்டு செயல்படக்கூடிய தோஹா அல்லது ரியாத் போன்ற நகரங்களுடைய எதிர்கால திட்டங்களும் பாதிக்கப்படலாம். பொருளாதார ரீதியாக சந்திக்கும் பாதிப்புகளைப் போலவே துபாய் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் புரட்டி போடப்பட்டிருக்குன்னே சொல்லணும். துபாய் தன்னுடைய உணவில் சுமார் 80% மேலே இறக்குமதியை தான் நம்பியிருக்கு. தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருக்கிறதுனால துபாயில் குறைந்த நாட்களுக்கு தேவையான காய்கறிகள், பால், பழங்கள் மட்டுமே இருப்பதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அரிசி, பருப்பு போன்ற தானியங்கள் கையிருப்பில் இருந்தாலும் மக்கள் பேனிக் பையிங் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துபாயினுடைய 90% குடிநீருங்கிறது கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலைகள் மூலமாக தான் கிடைக்குது. இந்த ஆலைகள் அனைத்தும் கடற்கரையோரம் அமைந்திருக்கின்றன. ஈரானுடைய ஏவுகணைகள் இந்த ஆலைகளை குறிவைக்கிறதுனால துபாயில் ஒரு வாரத்துக்குள்ள குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. மார்ச் 2ஆம் தேதி ஜபல் அலி ஆலை அருகே ஏவுகணைகள் விழுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஏவியேஷன் ஷாக். உலகின் பரபரப்பான விமான நிலையமான DXBயில் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதன் விளைவாக ஏராளமான பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல். எமிரேட்ஸ் போன்ற விமான நிறுவனங்களுக்கு தினமும் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஈரானுடைய ஹேக்கர்கள் துபாயினுடைய மின்சார கட்டமைப்பு மற்றும் இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. இதனால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்வெட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வங்கி சேவைகளில் தடங்கல்கள் ஏற்படுகின்றன. இதற்கிடையில் ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி போரின் ஆரம்ப கட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கடுமையாக காயமடைந்திருக்கிறார் அப்படின்னு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தெரிவிச்சிருந்தார். ஒருவேளை அவரது முகம் சிதைக்கப்பட்டிருக்கலாம், அதனால்தான் அவர் பொதுவெளியில் தோன்றாமல் தலைமறைவாக இருக்கிறார் என்று ஹெக்ஸெட் குறிப்பிடுகிறார். முஜ்தபா கமேனி பெயரில் நேற்று ஒரு அறிக்கை வெளியானது. ஆனால் அவரது குரலோ அல்லது வீடியோவோ அதில் இடம்பெறவில்லை. இதனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா, இருந்தாலும் பேசும் நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை அமெரிக்கா எழுப்புகிறது. அந்த சந்தேகம் அமெரிக்காவுக்கும் எழுந்திருக்கிறது. ஈரானிய தலைமை தற்போது நிலத்தடி பதுங்கு குழிகளில் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் பீட் குறிப்பிடுகிறார். ஈரானிய ஆட்சி நிர்வாகம் சிதைந்து விட்டது, அவர்கள் இப்போது எலிகளைப் போல பதுங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு காட்டமா விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஈரானிய அதிகாரிகள் முஜ்தபா கமேனி காயமடைந்திருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் போரை வழிநடத்தி வருவதாகவும் அவங்களுடைய தரப்பிலிருந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஈரான் குறித்து மிகவும் பரபரப்பான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஈரான் ஏறக்குறைய சரணடைந்து விட்டது அப்படின்னு குறிப்பிட்டார். ட்ரம்ப் இப்படி சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. ட்ரம்பின் கூற்றுப்படி ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது அவர்களுக்கே வினையாக முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றார். ஈரான் தனது எண்ணெயை விற்க முடியாமல் தவிக்கிறது அப்படிங்கிறதா ட்ரம்போட வாதம். ஈரானுக்குள் பணவீக்கம் 100% தாண்டி இருப்பதாகவும் மக்கள் வீதிக்கு வந்து போராட தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னும் அவர் குறிப்பிடுறாரு. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர துடிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ட்ரம்போட கிளைம். ட்ரம்ப் தன்னோட பதிவில் ஈரானின் வங்கி அமைப்புகள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது நாம் நடத்திய துல்லியமான தாக்குதல்கள் அவர்களை பின்வாங்க செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். ட்ரம்போட இந்த பதிவுக்கு பதில் அளித்திருக்கக்கூடிய ஈரான் இது வெறும் கனவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் ட்ரம்ப் எப்போதும் போல கற்பனை உலகில் வாழ்கிறார், நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், எங்களின் அல்குத்ஸ் தின பேரணியே இதற்கு சாட்சி அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. போர் முனையில் ஈரான் இன்னும் தனது ஏவுகணைகளை ஏவிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை சர்வதேச ஊடகங்களும் சுட்டிக்காட்டுகின்றன. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இடைத்தேர்தலை மனதில் வைத்தும்
தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகளுடைய ஆதரவை பெறவும் ட்ரம்ப் இது போன்ற செய்திகளை வெளியிடுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 2 வாரங்களுக்கு பிறகும் போர் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது என்பதும், அந்த தொடர்ச்சியான போரினால் உலகம் முழுக்க அதனுடைய பாதிப்புகளை பார்க்க முடிகிறது என்பதும், வளைகுடா நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதும் இதில் மறுக்க முடியாத உண்மைகளாகவே இருக்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.